ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது. பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம இன்னைக்கு அக்ரிகல்ச்சுரல் செக்டார பத்தி ஒரு இன்ட்ரோ நம்ம பார்க்க போறோம். இதுல டிமாண்டு, ஆப்பர்ச்சுனிட்டி, பாலிசி சப்போர்ட்டு அண்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சேஞ்சிங் டெமோகிராஃபிக் கல்ச்சர் நம்ம லேர்னிங் வீடியோல போட்டிருப்போம். டெமோகிராஃபிக் கல்ச்சர் எப்படி நீட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு பார்த்துருப்போம். அந்த லேர்னிங் வீடியோஸோட லிங்க் இருக்கும். பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதை நீங்க பார்க்கலாம். தேவைப்படுறவங்க அதையும் பார்த்துக்கலாம். இப்ப நமக்கு இந்த சேஞ்சிங் டெமோகிராஃபிக் என்விரான்மென்ட்னால பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இது அர்பனைசேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இன்கம் பேட்டர்ன் ஸ்பெண்டிங் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. டிஸ்போசபிள் இன்கம் ஹையா இருக்கு. ஸ்பெண்டிங் நேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இது சேஞ்சஸ் ஆகுது. அதே மாரி ஃபேமிலி செட்டப்ல சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் டெமோகிராஃபிக் ஃபேக்டரோட அவுட்புட். அதெல்லாம் நான் அவ்ளோ டீட்டெயிலாலாம் நான் அங்க பேசல. அப்படின்னா என்னன்னு மாத்திரம் தான் பேசியிருக்கிறோம். இப்ப நியூக்ளியர் ஃபேமிலிஸ் வர்றதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட் ஒவ்வொரு இடத்துலயும் கூடிக்கிட்டே இருக்கும். அது இந்த இடத்துல நியூக்ளியர் ஃபேமிலினா என்னன்னு சொல்லிடுறோம். முன்னாடிலாம் ஜாயிண்ட் ஃபேமிலில இருப்போம். அதனால தாத்தா, அண்ணன், தம்பி, அவங்களோட பசங்கன்னு எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு மிஷின், ஒரு வாஷிங் மிஷின் இருந்தா போதும், ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இருந்தா போதும் அப்படிங்கிற மாரி இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் தனி குடித்தனம், தனி குடித்தனமா போறாங்கன்னா, அது நியூக்ளியர் ஃபேமிலி செட் ஆகுது. அப்ப என்ன ஆகுது, ஒரு 5 பேர் இருந்த இடம் 5 பேர் தனிக்கு தனி குடும்பமா போனாங்கன்னா, 5 வாஷிங் மிஷின் இப்படியே நம்ம போயிருது. அது எ அ எல்லா ப்ராடக்ட்டுக்குமே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இருக்கு. அதே மாரி வொர்க்கிங் வுமன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுறதுனால டுவல் இன்கம் வருது. அதனால டிஸ்போசபிள் இன்கமும் கூட வருது. இந்த மாதிரியான சூழல்ல நம்ம அக்ரிகல்ச்சுரல் இதுல அக்ரிகல்ச்சுரல் செக்டார்ல என்னென்னலாம் ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போமே. நார்மலா உணவுங்கிறது அடிப்படை தேவைக்குள்ள இருக்கு. அதனால உணவு வாங்குறது, காய்கறி வாங்குறது, பழங்கள் வாங்குறது, அது சம்மந்தமா ப்ராடக்ட்லாம் வாங்குவோம். அதுல ஸ்பெசிஃபிக்கா எப்படிலாம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஆர்கானிக் ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அ அப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இவங்க கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தோம்னாக்க 25.25% சிஜிஆர் 2027 வரைக்கும் போடுறாங்க. 5 வருஷத்துக்கு 22-27 வரைக்கும் போடுறாங்க. அதே மாரி டோட்டலா 521,00,000 மெட்ரிக் டன் ரைஸ் எதிர்பார்க்கிறாங்க ப்ரொக்ரூட்மென்ட்டுக்காக. இது இது இந்த கார்ப் அறுவடை காலம்ங்கிறதுக்கு உண்டான இதுதான் கேஎம்எஸ்ன்னு சொல்றாங்க. இது ஒரு 496 மெட்ரிக் டன் கூட. போன வருஷத்த காட்டிலும் இந்த வருஷம் கூட வருது அப்படிங்கிறது சர்ப்ளஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதில அட்ராக்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குனாக்க, ஃபாரின் பிளேயர்ஸ் உள்ள நுழையிறாங்க. எஃப்டிஐ மூலமா உள்ள நுழையிறாங்க. அப்ப அக்ரிகல்ச்சுரல் சம்மந்தப்பட்ட அ கார்ப்பரேட் கம்பெனிஸ் உள்ள நுழையிறாங்க. அது அலைடு கோருக்குள்ளேயும் இருக்கலாம். அதாவது விவசாயத்துக்குள்ளேயும் இருக்கலாம். அதே மாரி அலைடுங்கிற மாரி அந்த டிராக்டர் அந்த அந்த இதுக்குள்ளேயும் போலாம். அப்ப அக்ரிகல்ச்சுரல செக் பண்றோம் அப்படின்னு சொன்னா, விவசாயம், விவசாயம் சார்ந்த பொருட்கள், அதோட பை ப்ராடக்ட், அதுக்கான ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ். அப்படிதான் நம்ம செட் பண்ண முடியும். ஸோ, அப்ப இதுக்கான ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து எல்லாமே நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு தான் நம்ம பார்க்கணும். இப்ப எஃப்டிஐ இதுக்குள்ளலாம் அவனுக்கு எங்கெங்கெல்லாம் அ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் உள்ள வராங்க, அவங்களுடைய டிமாண்ட்லாம் அசஸ் பண்ணி தான் உள்ள பண்ணுவாங்க. ஸோ, இப்ப எஃப்டிஐ உள்ள வராங்க. எதுக்கெல்லாம் வராங்கங்கிறது நமக்கு அந்த டேட்டா வரைக்கும் நம்ம எடுக்கல. பட் கிடைக்கல. எடுக்கலைங்கிறத காட்டிலும் எனக்கு கிடைக்கல. இப்ப நான் சர்ச் பண்ணக்கூடிய நேரத்தில எனக்கு கிடைக்கல. இதோட ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இன்க்ரீஸ் ஆகுறது. நீங்க பார்த்தீங்களா? ட்ரெண்ட் இண்டிகேட் ஷார்ப் இன்க்ரீஸ் இன் த கோ ஈட்டிங் ஸ்நாக்ஸ் பிட்வீன் மீல் ஸ்விட்சிங் அண்ட் ஹெல்த்தியர் ஈட்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ். சாதாரணமா நம்ம மீல்ஸ்ன்னு சாப்பிடுறத காட்டிலும், இன்னைக்கு இதோட ட்ரெண்ட் எப்படி மாறுது அப்படின்னு சொன்னா, நியூட்ரி ஃபுட்டா சாப்பிடுற மாரி ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கு. சேஞ்ச் ஆகுது. எங்கேருந்து எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க. ட்ரெடிஷனல் சாப்பாடு சாப்பிடுறது காலத்திலருந்து இன்னைக்கு நியூட்ரிஷனல் ஃபுட்டுக்குள்ள ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆகும்போது, அதோட ஃபுட் பேட்டர்னே வேற மாரி இருக்கும். குக்கிங் பேட்டர்னே வேற மாரி இருக்கும்.
அதுக்கு வந்து பேக்கேஜிங்கே வேற மாரி இருக்கும். அதோட அவைலபிலிட்டி அந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டியே வேற மாரி இருக்கும். இப்ப அவங்க என்னென்னலாம் சொல்றாங்கன்னு பாருங்களேன். ப்ரீ குக்டு ரெடி டூ ஈட் மீல்ஸோட டிமாண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அந்த எஃப்டிஐஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளலாம் வராங்க. அப்படிங்கிறதையும் கொண்டு வராங்க. இன்கிரீசிங் கன்சம்ப்ஷன்ஸ் ஆஃப் த ஆர்கானிக் ஃபுட்ஸ். இதுக்குள்ள அவங்க ஆர்கானிக் ஃபுட்ஸையும் உள்ள கொண்டு வந்து மார்க்கெட் பண்ண வராங்க அப்படின்னு. நம்ம சாதாரணமாவே நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து அந்த பிட்ஸாவோ, இல்லாட்டி கேஎஃப்சியோ இந்த மாரி வர்றது. அதுக்கப்புறம் வந்து ரெடிமேடா டக்குன்னு போன உடனே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சர்வீசஸ்லலாம் பண்றது. ப்ரீ குக்டு முன்னாடி இருந்தது. எம்டிஆர்ன்னு ஒரு கம்பெனி இருந்தது. இப்ப வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அத பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், இப்ப பிரியாணி அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த ரூ. 30 ரூ. 50க்கு பிரியாணி வாங்கிர்லாம். ஒரு பாக்கெட்ல வச்சிருப்பான். ஒரு சில்வர் கோட்டட் பாக்கெட் உள்ள வச்சிருப்பான். அத தூக்கி அப்படியே நீங்க வெந்நீர்ல வந்து அவன் சொல்லக்கூடிய நிமிஷம் வரைக்கும் போட்டு பாயில் பண்ணிட்டு, நீங்க எடுத்து பிரியாணியே சாப்ட்றலாம். அது வெஜிடேரியன் எல்லாமே அது கெடைச்சது. இப்ப எனக்கு மார்க்கெட்ல கெடைச்ச மாரி தெரியல. முன்னாடி எம்டிஆர்ன்னு ஒரு பிராண்ட் இருந்தது. இப்ப அது எங்க இருக்கு? அது சிட்டில தான் இருக்கான்னு தெரியல. எங்கள மாரி ரூரல்ல கெடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னாக்க இருக்கு. இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஃபுட்டுக்கு உண்டானதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி அ இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அ அப்படிங்கிறதையும் இவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ல பார்க்குறாங்க. என்னைக்கு ஃபாரின் கம்பெனி இங்க வந்து ஆரம்பிக்கிறானோ, இந்த கம்பெனியோட பிராண்ட வந்து அவன் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஈஸியா போயிரும். இந்தியன் பிராண்ட எக்ஸ்போர்ட் பண்றத காட்டிலும், அங்க நமக்கு வந்து ஈஸியா கிடைக்கும். இதுல வந்து எதெல்லாம் சூப்பரா எக்ஸ்போர்ட் பண்றாங்க, எந்தெந்த கம்பெனி இருக்கு, அத எப்பப்போ வாங்கலாங்கிறத இந்த வீக்ல நம்ம வரிசையா ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டு வரலாம். இதுல சில கம்பெனிஸ்லாம் இருக்கும். அத ஜூன், ஜூலைல வாங்கி போட்டு வச்சுக்கிட்டோம்னா, டிசம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல தான் ஏறுவாய்ங்க. இந்த டயத்துல லோல வாங்கி போட்டு வச்சுட்டு பேசாம 6 மாசம் உட்காந்தோம்னா, அவன் எல்லாம் தூக்கிட்டு போவான். அந்த கம்பெனிஸ்லாம் நம்ம பார்ப்போம். அ என்னென்ன பாலிசி கவர்ன்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஆன்லைன்ல சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பிட்டிங் சிஸ்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஃபார்மர்ஸுக்கு அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. இது கவர்ன்மெண்ட், அக்ரிகல்ச்சுரல், நபார்டு எல்லாருமே உள்ள வந்து அவங்களுடைய லெவலுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட் ஃபெசிலிட்டி, ரயில் ஃபெசிலிட்டீஸ்லாம் கொண்டு வராங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும். பிரைம் மினிஸ்டர் அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்க வந்து அந்த அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ட சேல்ஸ் பண்றதுக்கு ஒரு வெண்டார்ஷிப் குடுங்க. அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மாரிலாம் வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட் இது ரயில்வே அ ஸ்டேஷன்லாம் ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்கு ஏத்த மாரிலாம் டெவலப் பண்றாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது நாள் வரைக்கும் வந்து நெறைய வருஷத்துல வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ணாம, ஆனா நல்லா தொழில் போய்க்கிட்டு இருந்தது வந்து பார்த்தோம்னா ஃபிஷரி. இன்னைக்கு வந்து இத வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஃபிஷரி அக்ரிகல்ச்சரல் ப்ளஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதோட எக்ஸ்போர்ட்டு அந்த ரேட்டிங்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். இப்படியே வந்து நெறைய வந்து கவர்மெண்ட் வந்து ஐடி மூலமாவும், ஃபண்ட் அலோகேஷன்ஸ் மூலமாவும், ஸ்கீம்ஸும் போட்டும், ப்ராடக்ட் லிங்க்டு இது வந்து இன்சென்டிவ்ஸ குடுத்தும், இவங்கலாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போ வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ப்ராசஸிங் செக்டாருக்கு தான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்ப அ ம பொ புரொடக்ஷன் ஆஃப்டர் புரொடக்ஷன்ல வந்து ஸ்டோரேஜ் அண்ட் ப்ராசஸிங் செக்டாருக்கு தான் வந்து இன்னைக்கு பெரிய அட்வான்டேஜஸ் இருக்கு. அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு கொண்டு வராங்க. இது கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமா போகுது. இப்ப இந்த அக்ரிகல்ச்சுரல் செக்டார்ஸ்ல நமக்கு வந்து 55% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சுரல் இதுக்குள்ள வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. இது வந்து 140 கோடி பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. மார்க்கெட் சைஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்போர்ட் மார்க்கெட் சைஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அக்ரிகல்ச்சுரல் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் சைஸ் வந்து நல்லா இருந்தது. இத வந்து இப்ப போன வருஷம்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. அது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அந்த வீடியோலயே நம்ம பார்த்தோம். எவ்வளோ தூரம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்லாம் கம்மியாயிருக்குன்னு சொல்லிட்டு. இதுல வந்து அக்ரிகல்ச்சர் செக்டார மாத்திரம் பார்க்குறோம். போன வருஷம் கூட பார்த்தோம்னாக்க 41.26 பில்லியன் கிட்டக்க இருந்தது. அ யுஎஸ் டாலர்ல. இப்போ வந்து போன வருஷம் 22ல வந்து பார்த்தோம்னா, அது 16.91 பில்லியனா குறைஞ்சிருக்கு. 23, 24க்கு உண்டான டேட்டா இனிமே தான் நமக்கு வரணும்.
எதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நல்லா போயிருக்கு அப்படிங்கிறத நல்லா பார்த்தோம்னா, மெரின் ப்ராடக்ட் வந்து 4.58 பில்லியன் நம்ம சொன்ன மாரி ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்ஸ் மெரின் அது வந்து பார்த்தோம்னா 4.58 பில்லியனுக்குள்ள போயிருக்கு. பாஸ்மதி அண்ட் நான் பாஸ்மதி ரைஸ் வந்து 5.86 பில்லியனுக்கு போயிருக்கு. ஸ்பைசஸ் வந்து 2.24 பில்லியனுக்கு போயிருக்கு. பஃபலோ மீட் வந்து 2.9 பில்லியனுக்கு போயிருக்கு. 2.09 பில்லியனுக்கு போயிருக்கு. சுகர்ஸ் வந்து பார்த்தோம்னா 1.49 பில்லியனுக்கு போயிருக்கு. மிஸ்செலேனியஸ் ஐட்டம் வந்து அ 967ம் ஆயில் ஆயில் சீட் ஆயில் அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ்ல 894 மில்லியனுக்கு போயிருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது டேட்டா தான். இப்ப வந்து யார் யாரெல்லாம் இதில எக்ஸ்போர்ட் ஓரியன்டடா போறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் அந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்ம வந்து பிக் பண்ணணும். இப்படியே நம்ம வந்து இந்த வாரம் ஃபுல்லா இந்த அக்ரிகல்ச்சரல்ல இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய, நல்லா பிசினஸ்ல இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு வந்து நெறைய சப்போர்ட் இருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இந்தியன் பிராண்ட் இது வந்து ஈக்விட்டி ஃபவுண்டேஷன் அந்த சைட்டுக்குள்ள போயிட்டு படிச்சோம்னா நெறைய டேட்டா கிடைக்கும். அத பொறுமையா நம்ம தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். நம்ம ஸ்னாப்ஷாட் மாத்திரம் நம்ம பார்ப்போம். இப்ப இதோட கிராஃப்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் சைஸ் வந்து 2024க்கு வந்து எவ்வளோ பிரெடிக்ட் பண்றாங்கன்னா, 239 பிரெடிக்ட் பண்றாங்க. எதுக்கு? கிராஸ் வேல்யூ ஆடட் பை த அக்ரிகல்ச்சரல் அண்ட் அலைடு செக்டார்ஸுக்கு வந்து இது வந்து கொண்டு வராங்க. இவ்வளோ பிரெடிக்ட் பண்றாங்க. போன தடவை காட்டிலும் இந்த தடவ கொஞ்சம் கம்மியா தான் இருக்குங்கிறதையும் பார்க்குறாங்க. செக்டார் காம்போசிஷன் அக்ரிகல்ச்சரோட செக்டார் காம்போசிஷன் வீட், பல்சஸ் அந்த ஆயில் சீட்ஸ் இது வந்து சுகர் கேன்ஸ்க்குள்ள செரில்ஸ் இதெல்லாம் அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப்செக்டார்ஸ்ல இருக்கக்கூடிய ரைஸ் இந்த இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இ இதுல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது ஃபெர்டிலைசர்ஸ். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபெர்டிலைசர்ஸ். ஆஃப்டர் ஃபுட்ல நமக்கு வரும்போது ஆஷிர்வாத்ல வந்து அந்த பிரியாணி ரைஸ், பாஸ்மதி ரைஸ் போடுறது, இண்டியா கேட் போடுறது, இண்டியா கேட்டுக்கு உண்டான ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும். அப்ப அக்ரிகல்ச்சரலுக்கு உண்டான ஃபெர்டிலைசர்ஸ் அ அதுக்கு அந்த பூச்சி மருந்து அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அ இந்த டெக்னாலஜி என்விரான்மென்ட்ல இருக்கக்கூடிய டிராக்டர்ஸ் அந்த கார்ப் இதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்புறம் ரைஸ் மில்ஸ் எவ்வளோ தூரம் பண்றாங்க. பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. போஸ்ட் புரொடக்ஷன்ஸ்ல வந்து எவ்வளோ தூரம் அவங்க ஸ்டோரேஜ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு இவ்வளோ பெரிய லிங்க்கும் நமக்கு அதுல இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதே மாரி அலைட் செக்டார்ஸ்ல வந்து இத கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு இருக்கோம். அம் அ ரைஸு, மெரின் ப்ராடக்ட்ஸ் இந்த இதெல்லாம் வந்து அந்த டீட்டெயில்ஸ் நம்ம அங்க பார்த்தோம். என்னென்னலாம் கவர்ன்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்கங்கிறது டீட்டெயில்ஸையும் பார்த்தோம். அது இன்ஃபோகிராபிக்ஸ்ல இருக்கு. இப்ப இதுல வந்து இருக்கக்கூடிய சில ரிப்போர்ட்ஸ நம்ம வந்து பார்ப்போமே. அம் அ வீட் அண்ட் அதர் செரில்ஸ் வந்து 253 மில்லியன் இது வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் சைஸ் கமாடிட்டில. எக்ஸ்போர்ட் மார்க்கெட் சைஸ் வந்து 253 மில்லியன், பாஸ்மதி 1.52 பில்லியன், ஆயில் மீல்ஸ் 455 மில்லியன், அதுக்கப்புறம் காட்டன் 231 மில்லியன், சுகர் வந்து 711 மில்லியன், ஸ்பைசஸ் வந்து 1.11 மில்லியன். அந்த இது வந்து ஜெனரலா இருந்தது. இத கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா குடுத்துருக்காங்க. இப்படிலாம் போயிருக்கு. யூனியன் பட்ஜெட்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, போன வருஷத்துக்கு 1.24 லட்சம் கோடி வந்து அத வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அலாட்மென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்சுக்கு வந்து 8,500 கோடி போன வருஷம் ஆ அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல டெவலப்மென்ட்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்க வந்து இந்த வருஷத்து பட்ஜெட்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அத எடுத்து வச்சிருந்தேன். இந்த வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸ்ட்ராட்டஜி ஃபார் த அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங்க்கு கவர்ன்மென்ட் வில் புரமோட் பிரைவேட் அண்ட் பப்ளிக் இன்வெஸ்ட்மென்ட் இன் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். நம்ம சொன்னோம் இல்லைங்களா? போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். இதுக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. கார்ப்பரேட் உள்ள வராங்க. இப்ப வந்து அக்ரிகல்ச்சுரல் பண்றாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் ஹார்வெஸ்ட்னாக்க அத ஸ்டோரேஜ் பண்ணணும். வேல்யூ ஆடட் ப்ராசஸிங் பண்ணணும். டொமஸ்டிக் மார்க்கெட் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட், எக்ஸ்போர்ட் மார்க்கெட் எல்லாத்தையும் கொண்டு வரணும். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நானோ டிஏபி டு பி எக்ஸ்பேண்டட் இன் ஆல் அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நானோ டிஏபி இது வந்து உரம் சார்ந்ததுன்னு நினைக்கிறேன்.
இத வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஆயில் சீட்ஸ் அபிநயன் ஸ்ட்ராட்டஜி அதாவது மேக் இன் இண்டியா ப்ராஜெக்ட்ஸ்குள்ள இதெல்லாம் உள்ள கொண்டு வராங்க. ஆத்ம நிர்பார்ல. ஆயில் சீட்ஸ் புரொடக்ஷன் அதுக்கப்புறம் ஏன்னா இன்னைக்கு நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலே யுக்ரைன்லேருந்து நெறைய இம்போர்ட் பண்ணோம். இப்ப எங்கேருந்து இம்போர்ட் பண்றோம்னா, அதர் கண்ட்ரீஸ்லேருந்து. பாம் ஆயில்லாம் எங்கேருந்து? மலேசியா. இதிலேருந்து நெறைய இம்போர்ட் பண்றோம். ஸோ, இப்ப இதெல்லாம் இந்தியாக்குள்ளேயே என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிறதுக்கு நெறைய ரிசர்ச்குள்ள கொண்டு வந்து, அதெல்லாம் உள்ள கொண்டு வராங்க. அதாவது இம்போர்ட்ட குறைக்கிறாங்க. எக்ஸ்போர்ட்ட நம்ம வந்து இன்கிரீஸ் பண்றது. டொமஸ்டிக் டிமாண்ட முதல்ல மீட் அவுட் பண்ணிட்டு, அப்புறமா எக்ஸ்போர்ட்ட ஃபோக்கஸ் பண்றாங்க. இதுக்கான ஸ்டெப்ஸ் இப்ப நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அக்ரோ செக்டார்ஸ் வந்து இன்னும் 2030, 2040 வரைக்கும் நல்லா பிரமாதம் அதாவது அ நல்ல ஹோப்போட இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அதே மாரி டைரி ப்ராடக்ட்டுக்கும் வந்து காம்ப்ரஹென்சிவ் புரோகிராம் ஃபார் த டைரி டெவலப்மென்ட் டூ பி ஃபார்முலேட்டட். இம்ப்ளிமென்டேஷன் ஆஃப் பிரதான் மந்திரி மக்ஷயா சம்பத் இதுதான் வந்து அந்த ஃபிஷரி டிபார்ட்மென்ட்டுக்கு அவங்க எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப எவ்வளவு தூரம் கவர்ன்மெண்ட் வந்து எவ்வளோ கோடி ரூவா அலோகேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க. ப்ளூ ரெவல்யூஷன்ங்கிற டாபிக்ல வந்து இப்ப 2352 கோடி ரூவா அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இது போன வருஷத்த காட்டிலும் இந்த வருஷம், அதாவது இப்ப போட்டிருக்கக்கூடிய இன்டரிம் பட்ஜெட்ல நம்ம பேசுறோம். போன வருஷத்த காட்டிலும் 300 கோடி ரூவா கூட. அதே மாரி இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஃபார்மலைசேஷன் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ்க்கு வந்து 639 கோடியிலிருந்து 850 கோடி வந்திருக்கு. இப்ப இதுலேருந்து நமக்கு க்ளூ என்ன கிடைக்குது? மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி எது எதெல்லாம் இருக்கோ அதுக்கு வந்து குரோத், டிமாண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான அ ட்ரெண்டும் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அந்த கம்பெனிஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்த இப்ப ரொம்ப மேல இருந்தான்னா, அடுத்த இறக்கத்துல நம்ம வாங்கி போட்டுக்கணும். எஃப்ஐஎஸோ, அதர் கம்பெனிஸோ இதே தொழில்ல முன்னாடி இருந்தே இருக்கிறவன் எல்லாம் உள்ள தூக்கி போட்டுருப்பான். நம்ம இப்ப தான் பார்த்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இனிமே தான் நம்ம எல்லாத்தையும் ரீசெட் பண்ணணும். கம்பெனிஸ பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்த இறக்கத்துல சூப்பரா நம்ம பண்ணிட்டு போயிரலாம். இப்ப வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அக்ரிகல்ச்சுரலோட பார்ட் இது வந்து வேற அடுத்த பார்ட்டுக்குள்ள ஓடியாந்துருது. இதோட அக்ரிகல்ச்சுரல் பார்ட் இந்த பார்ட் வேற பார்ட்டுக்குள்ள ஓடியாந்துருது. இந்த பார்ட் அக்ரிகல்ச்சுரல் பார்ட்ல கவர்ன்மென்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் இவ்வளோ தூரம் இருக்கு. இப்ப ஒரு கம்பெனி இப்ப தான் எனக்கு வந்து அக்ரோவேட், கோத்ரேஜ் அக்ரோவேட்ங்கிறது முன்னாடி நான் பார்த்துருக்கிறேன். ஆனா, அவன் என்ன பண்ணாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா, இப்ப பார்க்கும்போது தான் தெரியுது அக்ரோவேட்டோட ஷேர்ஸ். அக்ரோவேட்டோட ஷேர் இன்னைக்கெல்லாம் ரூ. 500 மேல போய்க்கிட்டு இருக்கு. அக்ரோவட் ஷேர் பார்த்தோம்னாக்க, கோத்ரேஜ் அக்ரோவட் ஷேர் பார்த்தோம்னா ரூ. 523 போயிட்டுருக்கு. எவ்வளோ ஹை வச்சிருக்கிறான்? அவன் ஆல் டைம் ஹை வந்து பார்த்தோம்னா 746 போயிட்டு இப்ப கீழ இறங்கிக்கிட்டு இருக்கிறான். இப்ப இந்த ஒரு கம்பெனிய நான் வந்து இன்னைக்கு இத புதுசா கண்டுக்கிட்டேன். ராலிஸ் இந்தியா நான் வந்து 2011லேருந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாளா ஏறாம இப்ப தான் இந்த கொரோனாக்கு பிறகு தான் ராலிஸ் இந்தியா ஏறிட்டு இருக்கிறான். இந்த ராலிஸ் இந்தியா வந்து ஒரு இது வந்து அக்ரிகல்ச்சுரல் கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி. இவன் டாடா கெமிக்கல்ஸ்ல இருந்து தான் உள்ள வாங்குவான். இப்ப இவன் வந்து ஒரு புது ரிசர்ச் பண்ணி, இந்த இதுல வந்து ஜிங்க் பேஸ்டு அந்த உரமா அந்த இத வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாய்ங்க. இனிமே இது புரமோட் ஆகும். அப்ப ராலிஸ் இந்தியாவோட டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகும். அதே மாரி பார்த்தோம்னாக்கா, அக்ரோ கம்பெனிஸ்ல வந்து பிஸ்கட்ட வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஐடிசி, சன்ஃபீஸ்ட் உள்ள வரான். பிரிட்டானியா உள்ள வர்றான். அதே மாரி நெறைய கம்பெனிஸ் பதஞ்சலிலருந்து எல்லாருமே உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸு, மேரிக்கோ இண்டஸ்ட்ரீஸ் இவங்க எல்லாருமே உள்ள வராங்க. அதே மாரி மைக்ரோ ஆர்கானைசேஷத்துக்குள்ள வரும்போது, ஹிமாலயன் ஹிமாலயா, டாபர் இவங்க எல்லாருமே உள்ள வராங்க. இந்த மாதிரி வந்து அக்ரோ ப்ராடக்ட்ட வந்து வெறுமனே சாப்பிடுறதுக்கு மாத்திரமே யூஸ் பண்ணாம, வேல்யூ ஆடட் சர்வீசஸா டைவர்சிஃபைடா யூஸ் பண்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. பப்பாளி சோப்புன்னு இதுவரைக்கும் முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? இப்பல்லாம் பப்பாளி வந்துருச்சு. இன்னைக்கு அலோவேராவ போட்டு அந்த ஸ்கின் ப்ரொடக்ஷன்ஸ், மாய்ஸ்சரைசேஷன்ஸ் கிரீம்ஸ் அலோவேரா கிரீம் வருது. அதுக்கப்புறம் வந்து பப்பாளிக்கு போட்டு அந்த பவர் சோப்பு இவங்கெல்லாம் வியாபாரம் பண்றாங்க. அம் இதே மாரி நெறைய வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து முரிங்கா பவுடர்லாம் இப்ப ஹிமாலயால ஹெல்த் கேர்லலாம் பார்த்தீங்கன்னா, முரிங்கா பவுடர், அந்த பவுடர், இந்த பவுடர்ன்னு எல்லாத்தையுமே போட ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் நியூட்ரிஷன் ஃபுட்டுக்குள்ள வருது. சாம்பார் வைக்கிறோம்னா முன்னாடி முருங்கைக்காய போட்டோம். இன்னைக்கு முரிங்கா பவுடர வந்து 2 ஸ்பூன் அள்ளி போட்டா போதுங்கிற லெவலுக்கு வந்துருது. இல்லாட்டி முரிங்கா பவுடர ஒரு டீஸ்பூன் எடுத்து வாய்க்குள்ள போட்டுட்டு தண்ணிய குடிச்சுட்டு, நம்ம வந்து அயன் அந்த இது சக்திய வந்து
இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரி, என்னென்ன கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து இதில ஹெல்ப் பண்றாங்க? நம்ம இந்தந்த கம்பெனிஸோட சைட்டுக்குள்ளலாம் போனா, அவங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் எப்படி எப்படிலாம் ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்னு நம்ம பார்த்தோம்னா, கேரளா கவர்மெண்ட்ல வந்து இந்த தேங்காய வச்சுக்கிட்டு சூப்பரா பண்றதுக்கு எல்லாம் பண்ணுவாய்ங்க. தென்னை மரத்த பேராசூட்டோட இது பாருங்க, கார்ப்பரேட் உள்ள வரும்போது, அவனே வந்து எந்த இதில வரணும், ரிசர்ச் எடுத்து வச்சிருப்பான் அந்த தேங்காய்க்கு. பேராசூட் கம்பெனிக்காரனே எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். அவனே எடுத்துக்குவான். லாபத்த நமக்கு குடுத்துருவான். அ அவன் இன்வெஸ்ட் பண்ண பைசாவ வந்து அவன் ஸ்பெண்ட் பண்ண பைசாவ நம்மள்ட்டருந்து கழிச்சுட்டு, அதுக்கப்புறம் லாபத்த குடுக்குறான். தேங்காய் எண்ணெய், அதோட பை ப்ராடக்ட் தேங்காய் நாரு, அதிலிருந்து அப்படியே கயிறு, அப்புறம் பெட்டு, இப்படியே வரிசையா நெறைய போய்க்கிட்டே இருக்கு. பை ப்ராடக்ட் வரைக்கும் போயிட்டு கோர் ப்ராடக்ட்லேருந்து பை ப்ராடக்ட் வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்ப அக்ரிகல்ச்சுரல்ல வந்து ஒரு நூல பிடிச்சோம்னா, பை ப்ராடக்ட் வரைக்கும் போயிருது. வேஸ்ட் கம்மி. வேறஸ் நீங்க இப்ப நிலக்கரிய தோண்டுனீங்கன்னு எரிச்சதுக்கு பிறகு சாம்பல் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் இருக்கும். ஆனா அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் எல்லாமே பயாலஜிக்கலி டிகிரேடபிள். அதனால ஈஸியா வந்து நமக்கு பூமிக்கு அடியில புதைச்சாலும் அது வந்து நாட்ட கெடுக்காது, கெமிக்கல் சேர்க்காத வரைக்கும். இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதே மாரி அ மைக்ரோ ஆர்கான்ஸ் எல்லாம் டெவலப் பண்றதுனால உரம் இருக்கு இல்லைங்களா? அந்த இயற்கை உரம், ஆர்கானிக் உரம், அதெல்லாம் வந்து டெவலப் ஆகும். செடிக்கு நமக்கு எப்படி நியூட்ரிஷன்லாம் எடுத்துக்கிறோமோ, அதே மாரி செடிக்கு நியூட்ரிஷன்லாம் குடுக்க முடியும். ஸோ, இப்ப இப்படிப்பட்ட கம்பெனிஸ் எல்லாமே இருக்கு. நம்ம செக்டார் வைஸ் தனித்தனியா செக்டார்ல அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ்ல ஒவ்வொரு சப் செக்டாரா இருக்கக்கூடிய கம்பெனிஸா நம்ம இந்த வாரமோ, இல்ல எவ்வளோ நாள் தேவைப்படுதோ, அத நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து ஹாட்டா கம்பெனி இன்னைக்கு ஏறக்கூடிய கம்பெனி, நாளைக்கு இறங்கக்கூடிய கம்பெனின்னு பார்க்குறதில்ல. ஃபண்டமெண்டலா கம்பெனிஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, அடுத்து வரக்கூடிய இறக்கத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு சரியா இருக்கும். இப்ப இருக்கிறது வின்னிங் ஹார்ஸ் எது எதெல்லாம் ஏறுமோ, அத சைட் பை சைட் பார்த்துட்டுருக்கோம். எது எதெல்லாம் ஏறுது அப்படிங்கிறது சைட் பை சைட் நம்ம பார்த்து 1, 2 பார்த்துக்கிட்டே இருப்போம். பட் இது அடுத்த இறக்கத்துக்கு நம்ம எதுக்குள்ளலாம் எப்படி எப்படி போடப்போறோம், எப்படிலாம் கம்பெனிஸ் இருக்குங்கிறத நம்ம வந்து ஃபண்டமெண்டலா செட் பண்ணி கொண்டு போய்க்கிட்டே இருக்கிறோம். என்ன நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். நம்ம வந்து ஃபர்தரா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பெனிஸா நம்ம வந்து பார்ப்போம். சப் செக்டார்க்குள்ள போட்டு ஒவ்வொரு கம்பெனிஸா பார்ப்போம். அத டீட்டெயிலா அனலைஸ் பண்ணுவோம். அதுலேருந்து கம்பெனிஸ வந்து நம்ம பிக் பண்ணுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி பயனுள்ளதா இருந்ததுன்னா, நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். என்னை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.